Taste the Daily. அண்மை செய்தி. கடலூர் பிரதான சாலையான மஞ்சக்குப்பம் சாலையில் மனித எலும்புக்கூடு இருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாமரை கண்ணன் வழங்க கேட்கலாம். தாமரை கண்ணன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக வரும். கடலூரின் முக்கிய சாலையாக உள்ள மஞ்சக்குப்பம் சாலையில் மனித எலும்புக்கூடு கிடப்பதாக புதுநகர் காவல்துறையினருக்கு அப்பகுதி மக்கள் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து கடலூர் புதுநகர் காவல்துறையினர் அப்பகுதிக்கு சென்று விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த பகுதியில் தலை எலும்பு மட்டும் இல்லை, உடலில் உள்ள அனைத்து பாகங்களும் அனைத்து எலும்புக்கூடுகளும் கிடந்து கண்டு போலீசார் அதிர்ச்சியும் அடைந்துள்ளனர். தொடர்ந்து அந்த பகுதியில் எலுமிச்சம்பழமும் மற்றும் ஒரு விநாயகர் சிலையும் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. மாந்திரகம் என்ற பெயரில் இது போன்ற செய்தி யாராவது சாலையில் வீசி சென்று இருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் அதனை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த பகுதியில் இருந்த அனைத்து எலும்புக்கூடுகளும் தற்போது காவல்துறையினர் எடுத்துச் சென்ற நிலையில் எலும்புக்கூடுகள் வீசி சென்றது யார் என்று போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இதே போன்ற ஒரு சம்பவம் கடலூர் மாவட்டத்திலும் நடந்து உள்ளது. நெய்வேலி பகுதியில் இதே போல் ஒரு மனித எலும்புக்கூடு கிடந்த சூழ்நிலையில் ஒரு 2 தினங்களுக்கு முன்பு சிதம்பரத்திலும் இதே போல் ஒரு எலும்புக்கூடு கிடந்து கண்டெடுக்கப்பட்டு தொடர்ந்து கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இதுபோல் மாந்திரகம் செய்து சாலையில் வீசி செல்வது யார் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து இது போன்ற சம்பவத்தால் கடலூர் மாவட்டத்தில் பொதுமக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தையும் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாமரை கண்ணன்.